அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பத்தேஜோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. பொதுவாகவே அரசு கிரகங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற சூரியன் அப்படிங்கிறவர் நம்மளுடைய பிறப்பு கால லக்னத்திற்கு 10ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்க அப்படின்னா பொதுவாக என்ன சொல்லிடுவாங்கன்னா அரசு சார்ந்த விஷயங்கள்ல ஜாதகர் அப்படிங்கிறவர் முயற்சி பண்ணும் பொழுது அரசாங்க வேலைக்கு போக முடியும் அப்படின்னு பொதுவாக வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற பாரம்பரியத்தில் சொல்லிடுவாங்க. பையனுக்கு என்ன லக்னத்துக்கு 10ல் சூரியன் இருக்கிறாரு, கவர்மெண்ட் தேர்வுக்கு முயற்சி பண்ண சொல்லுவாங்க, கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நிறைய விட்ட சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவங்க உண்மையிலே அப்படி போயிருப்பாங்களா அப்படின்னா போயிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு 10 வயதிற்கும் நம்மளுடைய லக்னம் அப்படிங்கிறது பிறப்பு கால லக்ன நட்சத்திர புள்ளியிலிருந்து நம்மளுடைய 1 வயசு 1 மாதம் 10 நாள் அப்படிங்கிற விதாச்சாரத்தில், அதாவது 405 நாளுக்கு, ஒவ்வொரு 405 நாளுக்கும் பிறப்பு கால லக்ன உயிர் புள்ளியிலிருந்து, ஒரு உதாரணத்துக்கு பிறப்பு கால லக்ன உயிர் புள்ளி அப்படிங்கிறது மிருகசீரிஷம் 3ஆக இருந்தது அப்படின்னா, ஒரு உதாரண ஜாதத்துக்கு மிருகசீரிஷம் 3 அப்படிங்கிறது 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் இயங்கும். மிருகசீரிஷம் 4 அப்படிங்கிறது திரும்ப 1 வருஷம் 1 மாதம் 10 நாள், 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் அப்படி இயங்கும். அடுத்து திருவாதிரை 1 அப்படிங்கிறது 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் இப்படின்னு இயங்கும். இப்படி இயங்கி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புனர்பூசம் 3 வரும் பொழுது தோராயமாக 10 வருடங்களை கடந்துரும். அப்படின்னா இந்த ஜாதகருக்கு 10 வயசு முடிஞ்சு 11 வயசு வரும்போது அட்சலக்கணமானது வந்து கடகமாக மாறிடும். அப்போனா இவனுடைய கல்லூரி படித்து முடித்து விட்டு இந்த ஜாதகர் அப்படிங்கிற ஒரு போட்டித் தேர்வு சார்ந்த விஷயத்திற்கு முயற்சி செய்யும் பொழுது, எப்படி ஜாதகர் அப்படிங்கிறவர் ஒரு முயற்சி பண்ண போறாரு. எதற்கு? பையன் பிறக்கிறப்ப கவர்மெண்ட் வேலைக்கு கிடைக்கிறதுக்கு ஃபிட்டான ஜாதகம் முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ நம்ம வந்து கல்லூரி படித்து முடிச்சுட்டு நம்மளோட அந்த 20 வயசுக்கு மேலே இங்கே ஒரு 10 வருஷம் இங்கே ஒரு 10 வருஷம் கடந்து 20 வயசுக்கு மேலே வரும் பொழுது அட்சலக்கணம் என்னமானா சிம்மமாக வரும். அந்த நேரத்தில் போட்டித் தேர்வு சார்ந்த விஷயத்திற்கு ஒரு ஜாதகர் பயிற்சியும் முயற்சியும் எடுத்தார் என்றால் அவரால் ஜெயிக்க முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, அட்சய லக்னாதிபதி இது வந்து சிம்ம வீடு, யாருன்னா சூரியன். அவர் இதை 1 2 3 4 5 6 7 8 அப்படிங்கிற அட்டமஸ்தானத்தில் தனக்கு பகை வீடாக இருக்கின்ற குருவோட வீட்டில் இருக்கிறதுனால இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா, ஜாதகருடைய சூழ்நிலைகள் அட்டமத்தில் இருக்கிறனால இயற்கையாகவே ஜாதகருடைய நிலை சரியில்லாமல் போயிடும். மேற்கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, 3ஆம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்திற்கு, போட்டித் தேர்வு சார்ந்த முயற்சி ஸ்தானத்திற்கு 6ஆம் இடத்துல லக்னாதிபதியாக இருக்கின்ற சூரியனே போய் உட்கார்றதுனால உள்ளுக்குள்ள எந்த நட்சத்திர புள்ளிகள் இயங்கினாலும், எப்படி மகம் 1 2 3 4 இருக்கலாம், பூரம் 1 2 3 4 இருக்கலாம், உத்திரம் 1ஆகவே இருக்கலாம். எதாக இருந்தாலும் இந்த தன்மைகள் எப்படி போய் மாட்டிக்கிடும் அப்படின்னோம்னா, போட்டித் தேர்வு சார்ந்த விஷயத்துல ஜாதகர் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதில் வந்து தடங்கல்கள் தாமதங்கள் அப்படிங்கிறது வந்துடும். இப்படி இருக்கிறப்ப இதுக்கு என்ன ரெமெடி பண்ணலாம் அப்படின்னோம்னா, மறைமுகமாக நேரடியாக அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணாமல் அரசாங்கத்துக்கு மறைமுகமாக உதவி செய்கின்ற, தொண்டு செய்கின்ற ஒரு வேலையை ஜாதகர் அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுத்தாரா ஜெயிச்சிருவாரு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறாங்க, இல்லைனா இசிஇ அப்படின்னு படிச்சிருக்காங்க, இல்லைனா EEE படிச்சிருக்கிறாங்க, கம்ப்யூட்டர் சார்ந்த துறை தெரியும் அப்படின்னா அரசாங்கம் சார்ந்த ஒரு முயற்சி, அதாவது சேவை மையம் சொல்லுவாங்க. அப்படி செய்யும் பொழுது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து அனுகூலமாக இருக்கும். ஆனால் ஜாதகருக்கு பிடிக்குமானா பிடிக்காது. நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன், என்னை இப்போ இங்கே வந்து இப்படி நிப்பாட்டிட்டீங்களே அப்படின்னு கவுண்டமணி சார் வந்து ஒரு காமெடி வரும். நான் இளையராஜா கச்சேரியில் எப்படி பாட்டு பாட வேண்டியவன், என்னைய போய் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அதுபோல் சில நேரங்களில் நம்மளுடைய பிறப்பு கால லக்னத்திலேருந்து ஒரு கிரகம் இந்த இடத்துல இருக்குது, அதனால் இவர் இந்த இடத்துக்கு போவார் அப்படின்னு நம்ம எண்ணும் பொழுது சில நேரங்களில் அது நடக்காமல் போயிடும். ஏன் நடக்காது அப்படின்னா, லக்னங்கள் அப்படிங்கிறது அட்சய லக்ன பദ്ധதி ஜோட முறையை உருவாக்கிய நமது ஆசிரியர் விருது பொறுமதி ஐயா ஒவ்வொரு 10 ஆண்டு காலத்துக்கும் நம்முடைய வயது வளர்வது போல லக்னம் மாற்றம் அடையும், வளரும் அப்படின்னு சொல்றதுனால இங்கே ஏதோ ஒரு செயல் வந்து தடங்களாகும். ஜாதகருடைய உடல்நிலை சரியில்லைனாலும் போட்டித் தேர்வு எழுத முடியாது. இப்படி தடங்கல்கள் தாமதங்கள் அப்படின்னு ஆகி தடுமாறுவாங்க. அப்படின்னா மறைமுகமாக
நேரடியாக போட்டித் தேர்வு எழுதாமல் மக்களுக்கு நேரடியாக தொண்டு செய்கின்ற சில நுட்பமான பிரிவுகளில் நம்ம வேலைக்கு சேரும்பொழுது கிடைக்கும். இல்லைன்னா அரசியல் சம்பந்தமான ஒரு விஷயத்தில் ஈடுபாடு கொண்டும் ஜாதகர் தன் நிலையை மேம்படுத்தி கொண்டு செல்ல முடியும். மறைமுக வருமானம் 8லிருந்து 2 சூரியன் மறைமுக வருமானங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு துறையை தேர்ந்தெடுக்கலாம். அப்போனா லக்னங்கள் வளரும் பொழுது, ஜாதகருடைய வயது கூடும் பொழுது நம்முடைய வளர்ச்சி நிலைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு அட்சலக்கணத்திற்கும் மாறுபடும் அப்படின்னு தான் புரியணும். சரிங்களா? அதனால் 10ல் சூரியன் அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னா இல்லை. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் சிம்பிள் வீடியோஸ் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.